ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரம்யா. இன்றைக்கி பேப்பர் ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அண்ட் அதை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கிறது பேப்பரில் ட்ரேட் பண்ணுறது, ஆக்சுவல் மணி இல்லாமல். அதாவது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வாங்குகிறோம், எங்கே விற்கிறோம், இது இப்போ வாங்கலாமா விற்கலாமா, இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் இல்லைன்னு கற்றுக்கிட்டு அப்புறமா நிஜமான ட்ரேடிங்கை பண்ணலாம். அது வரைக்கும் நோட் புக்கில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அதாவது அதுக்குன்னே தனியாக ஒரு நோட் புக் ஒதுக்கிக்கோங்க. அண்ட் அதில் ட்ரேடிங்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ காலையில் 9:30க்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதாவது 1 hour 2 hours எடுத்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணலாம், 3:30 வரைக்கும் உங்கள் இஷ்டம். ஸோ ஃபிக்ஸடாக ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அதில் மார்க்கெட்டை நல்லா கவனிக்கணும். அது எப்போ ஏறுது, எப்போ இறங்குது, அண்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நோட் பண்ணலாம். நோட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு பேசிக்கான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன நோட் பண்ணலான்னா டேட், அப்புறம் எந்த டைமில் நம்ம பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாக், எந்த ஸ்டாக் வாங்குகிறோம், அப்புறம் எந்த விலைக்கு வாங்குகிறோம், எந்த விலைக்கு விற்கிறோம், ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம், பட் ஆனால் என்னென்ன அவுட்கம் நிஜமாகவே வந்திருக்கு, ஸோ ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஸோ இந்தமாரி இந்த டீட்டெயில்ஸ், பேசிக்கான டீட்டெயில்ஸ் முதல்ல என்ட்ரு பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 9128.95 இருக்குது. ஸோ அடுத்து எந்த சைட் போவோன்னு கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நம்ம வெறும் RSI மட்டும்தான் இப்போ வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கலாம். இல்லை நம்ம எதுவுமே இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் பாருங்கள். அது மேலே போகுமா கீழே போகுமா, இவ்வளோ நாள் எங்கெங்கே போய் வந்திருக்கு, அண்டு இப்போ ஏதாவது நியூஸ் இருக்கா, அது ரிகார்டிங் அந்த ஸ்டாக்கை பற்றின ஏதாவது நியூஸ் இருக்கா. அப்படி நியூஸ் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவான நியூஸாக இருந்துச்சுன்னா மேலே போகுமா, இல்லை அப்படியும் கீழே போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் சில இருக்கா, அந்தமாரி போதா, அதெல்லாம் நோட் பண்ணணும். நீங்கள் இதை லைவ் மார்க்கெட்லேயும் ட்ரை பண்ணலாம். பட் டைம் இல்லைன்னீங்கன்னா ஈவினிங்கும் பண்ணலாம். பட் என்ன பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டைமை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு நம்ம பின்னாடி இருக்கிறத பார்க்காம நம்ம கெஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் அது கரெக்டாக இல்லையான்னு நம்ம கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 2 weeks ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஏன்னா இதுலேயே உட்கார்ந்தோம்னா நம்மளோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது ஏன்னா நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். இதில் அது இருக்காது. சும்மா தானே நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஸோ அந்த எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகாதனால இது கொஞ்சம் யூஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் வர்ச்சுவல் பேப்பர் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஒரு 2 weeks முடிச்சப்பறம் நீங்கள் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி 1 share 2 ஷேரில் வாங்கி நீங்கள் நிஜ ட்ரேடிங்கே பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அது என்ன, ஸ்டாக் டாக்குன்னு. அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா STOKTALK இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ட்ரெண்டிங் இருக்கும். கீழே பேப்பர் ட்ரேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 10 lakh வர்ச்சுவல் மணி கொடுத்துருவாங்க. அதை பையிங் பவருங்கிற இடத்துல அது இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன ஷேர்ஸ் வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் எது வேணால் வாங்கிக்கலாம். அண்டு இன்னியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம், ஸோ அதெல்லாம் இதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா எஸ்கார்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். ஸோ சைடில் இருக்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேப்பர் ட்ரேட்னு ஒன்று வரும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக்கை எவ்வளோ வாங்கணும், மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணுமா, லிமிட் ப்ரைஸில் வாங்கணுமா அப்படின்லாம் அது கேட்கும். பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா, ஸோ இது எல்லாமே அது கேட்கும்.
நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் அப்படின்னு கீழே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ ப்ளேஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸில் அந்த ஆர்டர் இருக்கும். அதாவது எப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் வந்து அது ஆக்டிவ் பொசிஷனுக்கு போகும். ஸோ அது வரைக்கும் அது வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ பேப்பர் ட்ரேடிங்னா ஃபஸ்ட்டு நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து நிஜமாகவே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண வேணாம். ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே பண்ணிங்கன்னா பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஸோ நீங்கள் 1 மந்த்து மேக்ஸிமம் டைம் தான் அது. ஸோ அந்த கேப்பில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ நிறைய சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்து அதில் ஒன்று ஒன்றா கற்றுக்குங்க. ஸோ 1 மந்த் வந்து டைம் வந்து தாராளமாக போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.